அட போவி என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஐயோ என்று பப்ளு வாயன் என்ற குட்டி இளைஞன் பாகிஸ்தானில் மாட்டிக்கொண்டான். அவனது சிறிய வீடியோ தற்போது காணலாம், வாங்க. நாசமா போனவனே, உனக்கு போறதுக்கு வர ஊரே கிடைக்கலையாடா. சரி ஓகே ரெண்டு மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பப்ளு வாயனை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு நம்ம காப்பாற்றிட்டு வர போகிற மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்கில் எடுத்துட்டு இங்கிருந்து சொய்யனை வந்து பார்த்தீங்கன்னா போக போகிற மக்களே. ஸோ அதனால நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த சூப்பர் பைக் தேவை. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் சூப்பர் பைக் எடுத்துகிட்டு நம்ம சல்லுன்னு எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியன் பைக் டிரைவர் இடிக்க போகிறோம். ஓகே ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜூட்டு விடலாம். ஓகே இதில் வேறு ஓட்ட தெரியாத கீர் வண்டி வேற இதான் இருக்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். எப்படி போகிறது, என்ன கீர் இது, எப்படி போகிறது ஒன்றுமே புரியலையே. பிரேக் எங்கே இருக்குது, கிளச் எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே ரைட்டு டாட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைன்னு நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்கே உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் என்னான்ட்டு. ஸோ வணக்கம் மக்களே. ஓகே ஸோ இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க பாகிஸ்தான் மாதிரியே இருக்கிற கேம்ஸ்லாம் பார்க்க போகிறோம், காப்பி கேம்ஸு. ஸோ இந்தியன் பைக் டிரைவிங் 3 வருது. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இந்தியன் பைக் கார் மாஸ்டர் ஏதோ அப்படின்ட்டு போட்டுருந்துச்சு. ஓகே ரைட்டு அப்படின்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போனால் மேலே இருந்து சொயின்னு குடிச்சுட்டுக்கிறான். டே என்னடா பண்ணிட்டுக்கிறா, எங்கடா மேலே என்னடா பண்ணுறா, டே ஆஹா என்ட்ரியை வேற மாதிரி இருக்குதே. ஆனால் உள்ளே கொஞ்சம் மொக்கையாகுது கேமு. சரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்து இடம் போடக்கூடாது கேமை. ஸோ ஃபுல்லாக நோண்டி பார்க்கலாம் கேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் இதுலடா ராட்டணும். ஆஹா எங்கடா சொயின்னு சுற்றிட்டு இருக்குதே. அடே பாய் சாப்பு, இங்கே பாருங்க மக்களே ராட்டனம்லாம் இருக்குதே. ஐயோ அங்கே பாருங்க ராட்னர் ரைடு கூட போகலாம் போலியே. அத்தாடி என்னடா டே வேற மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்களே. இன்னும் என்னென்ன ட்விஸ்ட் வச்சுக்கிறானுன்னு தெரியல. சரி வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராட்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன்லாம் போகுது. இருங்க நம்ம தான் அடுத்தது ஏர்போர்ட்டு கூட போய் பார்க்கலாம் இருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே டெலிபோர்ட் பண்ணிக்கலாம் போல. செம ஆப்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கேமில் வந்தால் நல்லா இருக்குமே. ஓகே இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா அங்கே பாருங்க மக்களே ஏர்போர்ட்டில் ஹெலிகாப்டர் கூட ஓட்டலாம் போலியா. இது என்னடா டே அத்தாடி வா வேற மாதிரி இங்கே பாருங்க. ஓ ஏரோப்ளைன் நம்ம தலைமலைக்கு பறக்குது, சூப்பரு. சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம், இது நம்ம பீச்சா. ஓகே ரைட்டு வேற மாதிரி பண்ணிக்கிறாங்க சத்தியமாக சொல்கிறேன். ஸோ பீச்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீச் ஹவுஸ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்காங்க விளையாண்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த போட் ரைடு மாதிரி இருக்கு. ஸோ இங்கே பாருங்க போட்டு கூட வேற மாதிரி இருக்குது. ஐயோயோ வேற மாதிரி பண்ணிக்கிறீடாடே. நான் கூட சரி கேம் மொக்கையாகும்னு நினச்சேன். பட் உள்ளே போக நோண்ட வந்துக்கிட்டே இருக்குன்னுவாங்களே அந்த மாதிரி நோண்ட எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. அற மாதிரி பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ பீச்சில் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ராட்னம், அப்புறமேட்டு ஏரோப்ளைன்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது ரயில் ஸ்டேஷன், அதாவது ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஆஹா வாங்க அடேப்பா இங்கே பாருங்க மெட்ரோ. வா வேற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க ஸ்டேஷன் கூட இருக்குது. ஓட்ட முடியுமா? ஆனால் பாவி ட்ரெயின் கூட ஓட்ட முடியுது. ஏன்னா சில கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிறுத்தி வச்சிருப்பானுங்க. பட் நம்மளால ஓட்டவே முடியாது. பட் இந்த கேமில் இருக்கிறது எல்லாமே ட்ரை பண்ண பார்க்கலாம் போலயே. எல்லாமே ஓட்ட முடியுது, எல்லாமே ஏதோ பண்ண முடியுது. எல்லாமே ஜாலியாக இருக்குது விளையாடுறதுக்கும். ஸோ கண்ட்ரோலிங் நல்லாவே இருக்குன்னு உண்மையாக வந்து குறைலாம் சொல்ல. பார்க்க மொக்கையாக இருந்தாலும் உள்ள கண்ட்ரோலிங் உள்ள இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கானுங்க மக்களே. வா இப்படி நம்ம ட்ரெயின் ஆங்கிள் கூட மாற்றிக்கலாம் போல அற மாதிரி பண்ணி வச்சுக்கிறானுங்க. அச்சாப்பியோட டே இந்த கேம் சமையாது. உண்மையாகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையா போயிருந்து நினச்சேன் ஃபஸ்ட் வீடியோவே ஃபஸ்ட் கேமே. ஸோ வந்து வேற மாதிரி வந்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய பாகிஸ்தானி மாதிரி இருக்கிற கேம்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஒரு லைக் ஆகட்டும். யாரும் போடவே மாட்டேங்கிறீங்க, ரீச் ஆக மாட்டேங்குது வீடியோ. சரி ஏதோ போட்டு ஏதோ பண்ணுங்க, நம்மளுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணணும்னா. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் 2-3 இடம் இருக்குது மக்களே. இது என்ன வெதரா? ஓகே மழை. ஆஹா பாரு இடி கூட இடிக்குது. வேற மாதிரி பண்ணி வச்சுக்கிறானுங்களே ஃபிசிக்ஸ்லாம். சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் எலின்னு இருக்குது. எலின்னு போட்டால் எலி வரும்னு பார்த்தா ஹெலிகாப்டர் வருது. அதுவும் பாருங்க இந்த ஆர்மி ஹெலிகாப்டர் ஓப்பனிங் டோர் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டேங்கர் இருக்கு. வேற மாதிரி பாருங்க டேங்கர்லாம் இருக்குது. ஸோ அப்புறம் திருப்பி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஜுக்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ மீன் ஹோமுக்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா காரும் நீங்கள் மக்களே. ஸோ உங்களுக்கு எந்த கார் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி புல்லட் அதாவது கன் சுடுற கார் கூட இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது, ஸோ மான்ஸ்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கார் வேணுமோ நீங்கள் எடுத்து ஓட்டலாம். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓட்டலாம். ஸோ இதில் வந்து ஓட்டணும்னா அன்லாக் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த பச்சை கலர் ரிங்கில் போய் உட்காந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் அமைக்கிங்க தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே உட்காந்துருவீங்க. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடினீங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்ட்ரோலிங் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறதெல்லாம் உண்மையாகவே
உண்மையாகவே சூப்பராகவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா நைட்ரஜனு, ஸோ அதை மட்டும் நீங்கள் அமைக்கிறாதீங்க. ஏன் தெரியுமா? ஸோ அமைக்கிட்டீங்கன்னா என்ன கண்டபடி பிச்சுக்கிட்டு போவீங்க. இங்கே பாருங்கள் வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம இந்த கேமை பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டோம். நம்ம அடுத்த கேம் போனோம், வாங்க போயிடலாம் அடுத்த கேமுக்கு. ஸோ இந்தியன் மாஸ்டர் பைக்ஸ் டிரைவிங் அப்படின்ட்டு ஒரு கேம் இருக்குது. சரி உள்ள என்னதான் இருக்குது? ஆஹா யாரா அவன் ஜட்டி ஹீரோ. அடா நம்ம ஜட்டி ஹீரோரே, ஜட்டி ஹீரோ கமான். ஊர்ல ஒரு பெரிய ஆபத்து நடந்துட்டு இருக்குது. ஐயோ அங்கே பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஓ மை காட், இது கண்டிப்பா யார் வேலையாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ வந்து ஜட்டி பாய் எங்கடா பேண்ட் போட்டுக்கிட்டாரு. சே நான் கூட ஜட்டி ஹீரோன்னு நினச்சேன். ஒரு பேண்ட் போட்டு டிப்டாப்பா வராரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது பாம் வச்சவங்களும் சும்மாவே விடக்கூடாது மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆளுங்க பாம் வச்சுக்கிறான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ தீவிரவாதிகளாம் வச்சுட்டானுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களை போட்டு தம்ஸ் அடிக்க போகிறோம். தம்சம் ஓகேடா வந்துட்டான்டா ஜட்டி பாய். இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பவர்லாம் இருக்குது, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளையிங் பவர் இருக்குது, ஜெட் பவர் இருக்குது, அப்புறமேட்டு பறக்கிற பவர் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேற என்ன ப்ரோ ஆயுதம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஆயுதம் இருக்குது, ஏங்க இல்லைன்றீங்க. இப்போ பாருங்க ஆயுதம் எடுக்கிற நம்ம ஜட்டி பாயோட பெரிய ஆயுதமே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ரன்னிங் ஸ்பீடு. ஸோ அப்புறமேட்டு அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லம்பு இருக்குது மக்களே. ஸோ ஓகே ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லம்பு எடுத்து காமிக்கிறேன். இதுதான் அந்த வில்லம்பு. ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இருக்கிறானுக்கு அந்த பாம்பு வச்ச பாம்பக்கரி. அந்த பாம்பக்கரியை போட்டு அடியாமல் நொறுக்காம போட மாட்டோம் மக்களே. ஓகே இப்போ இந்த ஜட்டி பாயோட பவரை காமிக்கிறேன். வாங்க எங்கடா பறக்க மாட்டேங்கிறான். எங்கடா பறக்க முடியல என்னாச்சுடா? ஐயோ பெட்ரோல் பல்லையா என்னடா கேஸ் இல்லையா என்னன்னு தெரியும். இவன் யாராடே தள்ளிட்டா போகிறேன். ஏன்னா ஜட்டி பாயா தள்ளிட்டு போறீங்களா? என்ன தைரியம் இருக்கும் உங்களுக்கு? அப்புறம் வந்து வச்சுக்கிறானே இப்போ வர அந்த பாம்பக்கரியை போட்டு பாம்பு அடிச்சு சாவடிக்கிறேன். இங்கே வராது இங்கே தான் இருக்கிறான். ஓகே இப்போ நம்ம வில்லு வச்சு அவனை வந்து ஏம் பண்ணி ஒரே போட்டு தான் போட்டுடலாம். ஓகே ஓம் நமச்சிவாயா. ஓகே போடு. எங்கடா ஐயோ குறி மிஸ் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. ஓம் நமச்சிவாயா. எங்கடா வில்ல போட்டானே மஞ்சு போயிட்டாங்கயோ. நல்லா இருக்குது மக்களே, உண்மையாகவே செமையாகுது. ஸோ இன்னும் நிறைய இதில் இருக்குது. நீங்கள் கேமுக்குள்ளே போய் ஸ்டோரி மோர் மாதிரி தான் இருக்கும், போய் விளையாடுங்க ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இப்போ ஜட்டி பாய் கேம் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம வாங்க திருப்பி பிளே ஸ்டோரில் போயிட்டு என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டியூ டெஃப்ட் வார் ஆஃப்லைன் கேம்ஸ். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நியூ கேம் மக்களே. ஸோ அது வேற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்த்தேன் என்ன தலை இது அப்படின்னு தான் இருந்துச்சு. என்ன ப்ரோ இது 3D கேம் பண்ணுவீங்க? ஆமாம் இது ஆக்சுவலாக ஒரு ரியல் விஆர் கேம் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலாம் காமிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரிஜினலாக விஆரில் வச்சு விளாண்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. சில பேர் விஆரில் வச்சுருப்பீங்க, அந்த கண்ணில் போட்டு விளாடுவாங்களா, அது விளாண்டிங்க செம்மையாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்மள்ட்ட அந்த அளவுக்கு வசதி கிடையாது. எங்கள் மாட்டில் கேட்டால் செர்பிக்கல் டேட்ஸ் வீட்டை விட்டு துரத்தி விட்ருவாங்க, 4 நாள் சோறும் போட மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைலில் விஆர் மாதிரி விளாட்லாம். ஸோ அதனால தான் அந்த கேம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க விஆர் மாதிரியே விளாட்றதுக்கு. ஸோ இப்போ சில பேருக்கு விஆர்னா என்னன்னு புரியாது. விஆர்னா ஒன்றும் இல்லை, கண்ணில் கட்டிக்கிட்டு ஆடுவாங்கல்ல டொன்ட்டு கேம் விளாட்றன்ட்டு அந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குல்ல, அதுதான் விஆர். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இந்தியன் பைக் டிரைவிங் மாதிரி தான் ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேல்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் டிவி பார்க்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ பாருங்க கார் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த காரை ஓட்டலாம். ஸோ என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்கும் உண்மையாக வந்து. ஸோ இப்போ வந்து கார் ஓட்டலாம். வாங்க கார் ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்குது உண்மையாகவே. கண்ட்ரோலிங்லாம் சும்மா மொக்கையாகணும்னு நினச்சேன். பைப்பில் வேறு மாதிரி பண்ணிட்டான். இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு வீட்டில் தீப்பத்திச்சு போல். அப்புறம் ஃபயர் இன்ஜின்லாம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் இருக்குது. இங்கே ஒரு வீட்லையும் ஒருத்தவங்க தானானுங்க. ஸோ நல்லாவே இருக்குது. பாருங்க கார்டனில் ஒருத்தவங்க விளாண்டுருக்கான். இதில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்ட்டு ஒரு மேட்டர் கேட்டிங்கன்னா இதில் வந்து மல்டிப்ளேயர் விளாட்லாம். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் வேணும், உங்கள் ஃப்ரெண்டு யாரும் கூட சேர்ந்து விளாட்றீங்க, ஒரு 4 பேர் விளாட்றீங்க, ஒரு 10 பேர் விளாட்றீங்கன்னா இந்த கேமில் நீங்கள் மல்டிப்ளேயர் மோடு இருக்குது. ஸோ அதை நீங்கள் விளாட்லாம். ஆஃப்லைனில் நீங்கள் நெட்டில் போகிறாங்க அம்மா வந்து செர்பிக்கல் அடிப்பாங்க 1 GB டேட்டா தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைன்லேயும் விளாட்லாம் நீங்கள். ஸோ நல்லா இருக்குல்ல? சரி ஓகே ரைட் மக்களே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சீட் கோட்ஸும் இருக்கான்னு என்னன்னு தெரியல. பட் ஃபோன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபோன் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொடுத்துருக்கானுங்க. ஸோ பட் சீட் கோட் இருக்கானுங்க என்னென்னு மேட்ரு எனக்கு புரியல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் நிறையா இருக்குது, கிரைனட் இருக்குது. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ இருந்துச்சு, இருங்க காமிக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்விட்ச் பண்ணி இது என்னடா பார்ட்டி பாம்பு. ஸோ ஆக்சுவலாக டிஸ்கோ பாம்பு மாதிரி ஏதோ இருக்குது. அப்புறம் பணக்கட்டு. ஸோ பணக்கட்டு இருக்குது. ஸோ பணக்கட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெடியாது, ஜஸ்ட் நீங்கள் இப்படி தூக்கி போடலாம் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வேணால் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் போய், அந்த மாதிரி இருக்குது. ஸோ கை அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சீட் கோடு போகிற மாதிரி ஏதோ ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. பட் அது எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. இது ஆக்சுவலாக நம்பர் மாதிரி இல்லை, ஏதோ கோடிங் மாதிரிலாம் கொடுத்து வச்சுக்கிறானுங்க. நம்மளுக்கு ஒரு வேணாங்காண்டியும் புரிய மாட்டேங்குது. சரி ஓகே ரைட்ரா. இதோட ஊபர் மாதிரி டூபர்னு ஏதோ போட்டிருக்கானுங்க. இது ஆக்சுவலாக ஏதோ டாக்ஸி ஏதோ கார் வாங்கிக்கலாமா, நம்ம வீடியோ ஆட்லாம் பார்த்து கார் வாங்கிக்கலாம் போல். இவன் யாரும் அடிக்கிறது, போலீஸ் கூட இருக்கிறானுங்களா? அது அப்படின்னு நிறையா இருக்குது மக்களே உண்மையாக. அதில் வந்து நீங்கள் மிஷின் முடிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்ட்டி பண்ணலாம், ஜாலியாக என்னென்ன பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் உள்ளே போய் நோனின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது நம்ம கேமில் லிஸ்ட்டில் இருக்குது. என்ன இது? ஐயோ நம்ம போட்ட பாம்பே நம்மளே சிக்கிட்டோமே. ஓகே அடுத்தது பாகிஸ்தானி இந்தியன் பஸ் சிமுலேட்டர் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது.
ஸோ இது ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போட்டது இதே ஒரே ஒரு கேம் மட்டும் தான், அந்த பாகிஸ்தானி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது. வேறு எதுவுமே அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல யாருமே, ஏன்னா இந்தியா இருந்துட்டு அப்படி யாராவது விடுவாங்களா, அதனால் யாருமே அவ்வளோக்கும் விடலை. பட் இந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேம் இருந்துச்சு. ஸோ பட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியா டு பாகிஸ்தான் டூர் போகிற மாதிரி கான்செப்ட் இதில். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு பார்டர் போகிற மாதிரி, பார்டர்லேருந்து இந்தியாவுக்கு வர மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஓட்டுற கேம் மாதிரி தான் இருக்கும். பட் ஓப்பன் வேர்ல்டு கேம் மாதிரி நல்லாவே சூப்பராகவே இருக்கும். நான் உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவானுங்க. ஸோ டபுள் டக்கர் பஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து இப்போ நம்ம இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கூட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து கேம் கான்செப்ட் இது. நம்மளாம் இவங்களாம் வந்து டூரிஸ்ட், நம்ம வந்த டூரிஸ்ட், இந்த டூரிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊராக போய் காமிக்கிறோம். அந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் அப்படிலாம் போகிறோம். இப்போ நம்ம அடுத்தது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகிற மாதிரி இதில் கான்செப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் பஸ்னால மேலேயும் இருக்காங்க கீழேயும் இருக்காங்க பேசஞ்சர், பார்த்தீங்களா? ஸோ நல்லாவே பண்ணியிருக்கானுங்க. ஸோ மேலேயும் உட்காந்துருக்கானுங்க கீழேயும் உட்காந்துருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பஸ் எடுத்து கிளம்பலாமா? ஓகே ரைட்டு வட்டாமே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பம்பம் அப்படின்ட்டு கிளம்பலாம் ஆர்ன் அடிச்சுட்டு. ஸோ வேற மாதிரி இது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தோனேஷியா பஸ்லாம் ஓட்டிருப்பீங்க நிறைய பேர், சின்ன வயசில் விளாண்டுருப்பீங்களா, இப்போ கூட விளாண்டுருப்பீங்க. நான் கூட நிறையா இந்தோனேஷியா பஸ் கேம்லாம் விளாடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது மக்களே. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை. ஆக்சுவலாக இது பாகிஸ்தான் மாதிரி தான் தோணுது, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த இதில் தான் எழுதிருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன் ஜூஸ் கடை இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒருத்தன் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பக்கம் ஐஸ்கிரீம் கடை, தக்காளி வெங்காயம் விற்கிற வெஜிடபிள்ஸ் கடை. ஸோ உண்மையாக பாருங்க அங்கெல்லாம் மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உண்மையாக ரியலாக இருக்குது, உண்மையாகவே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் பெட்ரோல் பம்ப் இருக்குது. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடை, போலீஸ் வண்டி கூட போயிட்டு இருக்குது. ஸோ இந்த சிட்டி ஒரு சின்ன சிட்டி மக்களே. ஸோ அப்புறம் இங்கேருந்து தானே ஃபுல்லாக ஹைவே. அப்புறம் அடுத்தடுத்த சிட்டிக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம எங்கே போகிறோம்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு மக்களே, நல்லா இருக்கு. ஸோ இந்த கேம் உண்மையாகவே ஸோ இது உங்களுக்கு ஒரு பஸ் டிரைவிங் பிடிக்கும், எனக்கு பஸ் ஓட்டுறது பிடிக்கும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இங்கே கண்டிப்பாக இதை நீங்கள் விளாட்லாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் கார் பைக் டிரைவிங் GTMI அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க அந்தபடி. சரி ஓகே, ஸோ இந்த கேமோட நம்ம வந்து முடிக்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்களே. ஸோ வாங்க இந்த கேமுக்குள்ளே எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுல்லாக இந்தியனோட பார்டர்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்தியன் பாகிஸ்தான் பார்டரில் அந்த கேட் கிட்டலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய பிளேசஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் இருக்குது. இதில் ஏதோ ஃப்ளிப் ஆப்ஷன் என்னென்னமோ கொடுத்துக்கிறான். பட் கேமோட கண்ட்ரோல்லாம் உண்மையாகவே மொக்கையான மொக்கை தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செம்மையாக இருக்கும் இந்த கேம்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால தான் கேமை லாஸ்ட்டாக ஆட் பண்ணேன். பட் இருந்தாலும் இதில் என்ன ஸ்பெஷல்னா அந்த இந்தியா பாகிஸ்தான் கேட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேட் இருக்கனால இது நான் வந்து இதோட ரிலேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பார்த்த 5 கேமுமே பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானுக்கும் இதுக்கும் ரிலேட் ஆன மாதிரி தான் ஒரு கேம்ஸ். அதனால தான் நம்ம இதுக்கு பேர் அப்படி வச்சுருக்கோம். இது பாகிஸ்தானி ஏதோ வச்சுமே வந்து பஸ்ட் ஓகே வச்சுமா, சரி ஓகே அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம நிறையா போடுவோம் மக்களே. ஸோ அது நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ போட்டால் டக்குன்னு வந்து பார்த்துடணும், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். அடுத்தது என்ன போடலான்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானா ப்ரோ, வேறு ஒன்றுமே இல்லையா, மண்ணாங்கட்டி எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கே, அவ்வளோதான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் வேணால் உள்ளே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, விளையாண்டுக்கோங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் விளையாட முடியாது. ஜஸ்ட் ஒன்ஸ் போய் ஒரு விசிட் பார்த்துட்டு அப்புறம் டோக்கடின்னு வெளியே வந்துடலாம், அவ்வளோதான் மக்களே. ஸோ அதுக்கு மேலே இந்த கேம் விளாண்டு நம்மளுக்கு மெண்டல் பிடிச்சிக்கும். ஏன்னா அது ரொம்ப மொக்கையாக இருக்குது கண்ட்ரோலிங்லாம். இங்கே வர்றேன் ஆஹா ரைட்ரா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ புரியும் பாருங்கள் இந்த கேம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிலேட் பண்ணியிருக்கேன்ட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த கேட்டுக்குள்ளே போனால் ஏதாச்சும் அந்த பக்கம் எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நல்லா இருக்குது ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீட் கோடு இதில் இருக்குது போல். பட் சீட் கோடு என்னன்னு தெரியல எனக்கு. ஏதோ கால்குலேட்டர் மாதிரி இருக்குது ஃபோனு. என்னடா இது ஃபோனா இல்லை அந்த காலத்தில் அந்த கால்குலேட்டராடா, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா ஆச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஒரு 5 தான் நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியல. இதே நாக்கு தள்ளி நான் வந்து சாவ நிலைக்கு போயிட்டேன். ஸோ அதனால் இவ்வளோ தூரம் நான் கண்டுபிடிச்சி ஒன்றுனா நான் வந்து ப்ளே ஸ்டோரில் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் ஏற்றுறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கேம் ஏற்றி டெலீட் பண்ணி அப்புறம் தான் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் நான் இங்கே வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா நிறைய இருக்குது. பட் அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து உள்ளே விளாடணும்ல. ஸோ அதுதான் மக்களே மேட்ரு. ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா பை பை, see you, bye bye.